வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். என்னுடன் அன்பு மதினி, செந்தமிழ் செல்வி. வணக்கம் வணக்கம். என்னவா ஒரு மாதிரி குணச்சுக்கிட்டே சொல்றீங்க? கொழுந்தனார் வந்து பக்கத்துல உட்காந்து குளு குளுன்னு இருக்கு. ஏற்கனவே கூலிங் கண்ணாடி தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல நீங்க ஐஸ வச்சீங்கன்னா நான் உருகிட என்ன செய்ய, ஒரு வாரம் சென்று பாக்குறோம்ல, அதான் அப்படி இருக்கு. பாத்திர வேண்டியதான். கொழுந்தனார பாக்காம இருந்துட்டு இவ்வளவுதான் இருக்கீங்க. என்ன செய்ய? என்னவா நாட்டு நடப்பு எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ ஒரு ஊருக்கு எடப்பாடி வந்தாராம். 200 ரூபாய் மக்கள் சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க. சரி, அன்னைக்கு பூரா ஒரு நாள் கோழி கறி எடுத்து நல்ல மயங்க பூரா ஒயின் ஷாப்புக்கு போயிட்டாங்க. அது தமிழக அரசுக்கு வருமானம், குடும்பத்துக்கு வருமானம். சரி சரி, கோழி வந்திருக்கு, மயங்கெல்லாம் தண்ணி அடிச்சிருக்காங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லையா? அது சரிதான். வீட்டுக்கு 200 சம்பளம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வர்றீங்க? இருக்கும், இப்படித்தான் இருக்கும், வேற மாற்றமே இல்ல. அப்படித்தான். இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் தேர்ந்தெடுத்தா அப்புறம் எப்படி நாடு வரும்? தேர்ந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கூட்டம் வரும். அதுலயும் ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளக்கொண்டி எரிஞ்சு மண்ணக்கொண்டி எரிஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல. ஆமா ஆமா, எதிர்ப்பு தெரிவிக்க தானே செய்வாங்க. எல்லாரும் வந்து ஆளுமையா இருக்க முடியுமா? புளிய பார்த்து பூனை சூடுபட்ட கதையெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் தலைவராக கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா, இல்ல ஓட்டு கேட்கவே வராது? அப்படி கிடையாது. இன்னும் பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் நிலுவையில தானே இருக்குது. இந்த வந்தா தானே ஒரு பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் தானே. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியானது இவரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முன்னாடி பார்க்க இவர் வந்து சுதிப்பாடுற மாதிரி பாடிட்டு பின்னாடி இருந்து ஏதோ வச்சு குத்துற மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரை கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு கீ கொடுத்திருக்காங்க. சரி, அவரு ஹரித்துவார் போய் நான் சன்னியாசியா போறேன்னு சொல்லி போன மனுஷன், இவருக்கு 10 நாள் கெடு, அங்க அவருக்கு எத்தனை நாள் கெடுன்னு தெரியல. போயிட்டாரு. இதுல வந்து அவர் சூசகமா சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதா கட்சியோட கலர் என்னது? காவி கலர். காவி எங்க இருக்கும்? ஹரித்துவார்ல இருக்கும். எப்படி விவரமா தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அத வந்து தெரியாம இருக்கீங்க நீங்க. ஹரித்துவார் போறேன்னு சொன்னாரு, ஆனா ஹரித்துவார் போல அமித்ஷா தான் பார்க்க போயிருக்காரு. அது கிடையாது. ஹரித்துவார் போன வழியில அவருக்கு ஒரு அர்ஜென்ட் வந்துருச்சு. அந்த அர்ஜென்ட் டேர்ன் ஓவர் ஆகி நேரா போய் அமித்ஷாவை பாத்துருக்கிறாரு. சரி, இப்ப இந்த 10 நாள் கேடு என்னன்னு முடியுது? 10 நாள் கேடு இன்னும் முடிஞ்சு போச்சு இல்ல? அவ்வளவுதானா? நாளைக்கு நைட்டு அவ்வளவுதான். நாளைக்கு பிளைட் ஏறி வந்துருவாரு. என்ன மிஞ்சி போனா அங்க போய் அமித்ஷா வீட்டுல ஜூஸ் குடிச்சிருப்பாரு. 10 நாள் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. ஆமா ஆமா. ஒரு படத்துல கெடுன்னு சொன்னாரு, அது என்ன முடியும்? எடப்பாடிக்கு கெடுவும் கிடையாது, கேடும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க சும்மா ஏதோ பூச்சாண்டி காட்டுற மாதிரி அவர் வந்து உழுப்பி காமிச்சிட்டு, இந்த அடுத்து என்ன வருதுன்னா, தேர்தல் வர்றப்ப அவர்கிட்ட சீட்டை மிரட்டி வாங்குறதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 234 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியானது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு பாதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்காகத்தான் ஒவ்வொரு தலைவர்களையும் உள்ள விட்டு பூச்சாண்டி காமிக்கிறது. இதுதான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி மிரட்டி 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 எடப்பாடி போன்ற ஒரு வீக்னஸ் ஆன தலைவர்களை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் அப்படி உள்ள போய் சேரணுமா? வெளியில வந்திருந்தா இந்த வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஆக மொத்தத்துல பாரதிய ஜனதா ரொம்ப கிரஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக் எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஓட்டு பூரா சுத்தமா அதிமுக, அது பிஜேபி இல்லாத அதிமுகவா தான் வரும். அப்படித்தான் இந்த மாதிரி கொண்டு போலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஒத்து போவாரா? வெளியில வந்தாலும் வரவே விட மாட்டாங்கல்ல. அது ரைட்டு தான். அவரதான் கட்டி போட்டு தூக்கிட்டு போய் உட்கார வச்சாங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், செங்கோட்டை அமித்ஷாவை பார்த்ததுக்கு கட்சியவே வழி நடத்தினவங்க சசிகலா அம்மா அவங்கள வச்சு இவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்திருக்கலாம். அமித்ஷா போனா கூட கொஞ்சம் பத்த வச்சுதானே விடுவாங்க. இதுக்கு ஏஜெண்டா செயல்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருக்காரன் தானே. நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்கதான் இதுக்கு பூரா ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. உங்க விஷயங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியானது என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பாக்குறேன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த கட்சி வலுவா இருக்கோ அவங்களோட தலைமை கிளம்பணும்னா அடுத்த செகண்ட் ரெண்டா உடைக்கிறதே வேலையா வச்சிருக்காங்க. இந்த வேலைகளை தமிழ்நாட்டுல பண்றதுக்கு பதிலா இன்னும் பல மாநிலத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கடைசியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதுக்கு வீக்னஸ் ஆயிருக்கிறது யார் யாருன்னு கேட்ட தலைவரை பூரா லிஸ்ட் எடுத்து வச்சு இந்த வேலையை இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறிதானே காங்கிரஸ் வந்திருக்கு அங்க கர்நாடகால. எது உங்களோட குத்துப்படி மெத்துப்படி அத்துப்படி எல்லாம் மீறி நாளடைவுல இந்த மாதிரி புரிஞ்சு போயிருது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, ஆஹா தலைவர்களுக்கு தெரியாட்டாலும் மக்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா அந்த மாயை உடைக்கிறப்பதான் மக்கள் தங்கள் மனங்கள்ல மத்தவங்களை பத்தி யோசிச்சு இதுக்கு மாற்றா ஒருத்தரை கொண்டு வரணும்னு மாற்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு சரியான தலைமை வேணும்ல.
ஏன் இப்ப பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாருல டிடிவி தினகரன் அவர்கள். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தேமுதிக விஜய் அண்ணாமலை என்னமோ கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு அவரு கெடுபிடியா வச்சாரு. அங்க கெடுபிடி இங்க கெடுபிடின்னு வச்சாரு. கடைசி கட்சியில இருந்து வெளியில வந்துட்டாரு. அப்படி இல்ல, அதை பத்தின எந்த ரூமரும் எனக்கு இந்த வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஆனாலும் அவர் வெளியே வந்தாலும் அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன கட்சின்னு வைக்க போறாரு, அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு வியூகம் வச்சிருப்பாங்க, பின்னாடி இன்னொரு வியூகத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஒரு சாஷ்டாங்கமான ஒரு அமைப்பு. இது சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நம்ம எந்த காலத்திலயுமே சரி பாரதிய ஜனதா கட்சியானது எந்த ஒரு கட்சியும் வாழ விடாது. இது ஆரம்ப காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த வேலையை செய்யும். எப்ப ஐயா கலைஞர் இருந்த காலத்துல இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. எந்த கட்சி தமிழ்நாட்டுல மேல எழுந்து வருதோ அந்த கட்சியை உடைக்கிற வேலையை ஐயா பார்ப்பாரு. இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு அதே இதை இப்ப ஃபாலோ பண்ணி மத்தியில இருக்க அந்த அரசு கட்சிகளும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஓரளவுக்கு சுபிச்சமா வெளியே வந்துடலாம். இப்ப அதிமுகவுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஓரணியில திரண்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் முகஞ்சுளிக்காம கட்சியை காப்பாத்துற வழிபட்டாங்க அப்படின்னா இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அவர் அதை நினைக்க மாட்டேங்காருல. மோடி கூட நம்ம இருந்துருவோம், யாரும் தோத்துட்டு போட்டோம், நம்மளே தோத்துக்கிட்டே இருப்போம். 10 தேர்தல் தோத்துட்டாரு இந்த 10 வருஷத்துக்குள்ள. அப்ப இனி போற தேர்தலையும் நம்ம தோத்துக்கிடுவோம். அதுதானே காசு மட்டும் நம்ம கையில இருந்தா போதும். அதுதானே எதிரொலிக்குது. இன்னைக்கு போற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில கூட்டம் கூட்டினாங்கன்னா அது ஒரு மாதிரி, ஆனா அங்கேயுமே சலசலப்பு அதிகமா தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து செங்கோட்டையன் அந்த எதிர்ப்பு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல சிவகங்கை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், இந்த மாதிரி ஏரியாலாம் எதிர்ப்பு வலுத்துருச்சு பயங்கரமா. இதை விட ஒரு ஹைலைட்டடா நடந்தது என்ன கேட்டீங்கன்னா, அரிட்டாப்பட்டியில போய் நின்று பேசுறேன்ட்டு அரிட்டாப்பட்டி மக்கள் எல்லாம் வீரமான சொல்லி கள்ள கொண்டு எரிஞ்சுட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். இது மாதிரி இருக்கிறப்ப எப்படி இவர் ஒரு மிக பெரும் தலைவரா வெளியே வர முடியும்? இல்ல இந்த கட்சியை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இவரோட வியூகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட ஒன்றிச்சு போய் எந்த விதமான விஷயங்களையும் எடுத்து சொல்லாம அவரா ஒரு விஷயங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்குது. அதனால அடுத்து ஏதாவது ஒரு கட்சி வேலெழும்பி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். ஒரு திரு டிடிவி தினகரன் அவர் சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை, வலுவான கூட்டணியை வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா விஜய் தலைமையிலையோ அல்லது வேறு யார் தலைமையிலையோ இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க. வெளியே வந்தாதானே நடக்கும், இல்லாட்டா நடக்காதுல்ல. சரி, வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு நன்றி.